தொழுநோய் தடுப்பு இயக்கத்தின் பணிப்பாளர் வைத்தியர் டாக்டர் நிருபா பல்லேவத்து அவர்களது உரையின் சுருக்கத்தை உங்களுக்கு தமிழில் தர விரும்புகின்றோம். இன்றைய தினம் மிகவும் முக்கியமான ஒரு தினமாகும். இன்றைய தினத்தில் ஆக்ட் டு பிரிவென்ட் என்னும் ஒரு சமூக இயக்கம் ஒன்றை தொழுநோய் தடுப்பு இயக்கமும் அரசு சார்பற்ற நிறுவனமாகிய அலையன்ஸ் டெவலப்மெண்ட் ட்ரஸ்டும் இணைந்து வெளியிடுகின்றது. மேலும் பணிப்பாளர் தனது உரையில் இந்த இயக்கத்தின் குறிக்கோள்களை குறித்து எடுத்துரைத்தார். தொழுநோயானது ஆதிகாலம் முதல் சரித்திரத்தில் குறிப்பிடப்படும் ஒரு நோயாக காணப்படுகின்றது. ஒவ்வொரு வருடமும் ஏறக்குறைய 1500 தொடக்கம் 2000 நோயாளிகள் கண்டுபிடிக்கப்படுகின்றனர். அவற்றில் அநேகமானோர் புதிய நோயாளிகள் ஆவார்கள். இவற்றுள் சிறு பிள்ளைகளும் இந்த நோயினால் தாக்கப்படுகின்றார்கள். சிறு பிள்ளைகள் இந்த நோயினால் தாக்கப்படுவது குறிப்பிடுவது என்னவெனில், இன்னமும் சமுதாயத்தில் இந்த நோய் பரவிக்கொண்டு செல்கின்றது. ஆகவே விரைவாக இந்த நோயை கண்டுபிடித்து சிகிச்சை அளிப்பது மிகவும் முக்கியமானதாகும். அத்தோடு இந்த நோயாளிகளுக்கு களங்கத்தை விளைவிப்பதாகவும் அவர்கள் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்படுவதற்கு ஒரு காரணமாகவும் அமைகிறது. எனவே புதிய முறைகளை கண்டுபிடித்து இந்த நோய்க்கு இலகுவாக சிகிச்சை அளிக்கவும் சமுதாயத்தில் தொழுநோயாளிகளை ஒதுக்கும் அந்த நிலைவரத்தை மாற்றவும் விசேஷமாக இளைஞர் சமுதாயத்தை ஊக்குவிப்பதற்காகவே இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2030 ஆண்டளவில் இலங்கையிலிருந்து தொழுநோயை முற்றாய் அகற்றுவது